வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, வானதி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ அண்ணாமலை போட்டியிடுவது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு வானதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், அவர் சட்டப்பேரவைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை சட்டப்பேரவைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அப்புறம் எதுக்காக வானதி அவர்கள் கோவை வடக்கு தொகுதியை குறி வைக்கிறாங்க? கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்காக விட்டு கொடுத்துருவாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிறகு எதுக்காக இந்த டயலாக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் கோவப்படுறாங்க. நியூஸில் ஒரு ஆர்டிக்கிளே வந்திருக்கு. என்னென்னா, கோவை வடக்கில் வானதி போட்டிட்டாங்கன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவை வடக்கில் இருக்கக்கூடிய அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு, பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் முடிவு எடுத்ததாக நியூஸ் ஆர்டிக்கல்லாம் படிக்க முடியுது. கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினராக வானதி இருந்தாங்க லாஸ்ட் 5 இயர்ஸ். தொகுதியுடைய முன்னேற்றத்துக்காக பெருசாக எதையும் பண்ணலை, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கோவை தெருக்கிலேயே மறுபடியும் போட்டிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் ஜம்ப் பண்ணுறாங்க? ஏன் தொகுதி மாறுறாங்க? அங்கே ஒரு வேலையும் பண்ணலை, மக்கள் கோபத்தில் இருக்காங்க. மறுபடியும் அந்த சீட்டில் போட்டிட்டா தோல்வி கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக தான் கோவை தெற்குக்கு டாட்டா சொல்லிவிட்டு கோவை வடக்க குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேடர்ஸு, அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ்லாம் கோவப்படுறாங்க. கோவை வடக்கு, கோவையை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டிட்டார். சட்டமன்ற தேர்தலையும் கோவையில் ஏதோ ஒரு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்கி இருக்கணும். ஆனால் தமிழக பாஜக தலைமை அதிமுக தலைமைக்கிட்ட பேசி வெறும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு தொகுதியிலையும் வானதி போட்டிடுறதா? நெவர். அந்த ஒரு தொகுதியில் அண்ணாமலை தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கோவை வடக்குலாம் அண்ணாமலை நின்னா கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் அண்ணாமலை தான் வின்னிங் அப்படின்னு, அண்ணாமலை தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்லி மேலிடம் அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் அண்ணாமலையை நிப்பாட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சிச்சு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது 1-2 நாளில் தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் மொடக்குறிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் தொகுதி, ஷோர் ஷாட் விக்டரி அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோரத்தோட பார்க்குறாங்க. யார்? ஸ்ரீராம் சேஷாத்ரி, ஜேவிசி ஸ்ரீராமு, இது மாதிரியான நபர்கள் இருக்காங்களே. அண்ணாமலை மொடக்குறிச்சியில் நின்னா கன்ஃபார்ம் வின்னிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விட்டுக்கு இருக்காங்க. அண்ணாமலை அண்ணா, ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, யார் சொல்கிறத வேணாலும் கேளுங்க, ஆனால் இந்த ஜேவிசி ஸ்ரீராமு, ஸ்ரீராம் சேஷாத்ரி, இது மாதிரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் யார்கிட்ட காசு வாங்கிட்டு எப்படி வேணாலும் பேசுவாங்க. அதனால் இவங்க சொல்கிறத உண்மை நம்பி எந்த டிசிஷன் எடுத்துடாதீங்க. அதுக்கு போட்டியிடாமல் நிற்கிறதே நல்லது, எலெக்ஷனில் போட்டியிடாமல் இருக்கிறதே மேல். இவங்க சொல்கிறத நம்பி எந்த தொகுதியிலையும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணியில் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? சோசியல் மீடியாவில் பாஜக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நக்கல் பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் நேரடியாக போய் திமுக கிட்ட சீட்டு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஜாதி கட்சியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. பிறகு ஒரு காரை வாங்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு குறுக்க மறுக்க போகணும், பெட்ரோல் அடிச்சுட்டு குறுக்க மறுக்க போகணும் 2-3 வருஷத்துக்கு. அந்த 2-3 வருஷம் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் எதையாவது ஒன்று பேசணும். அடுத்து தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் அறிவாலயத்துக்கு போய் சீட்டு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு சீட்டும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டும் கிடச்சிரும். ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலவு 2 கோடி ரூபா இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். 3 வருஷம், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு காரை வாங்கிட்டு பெட்ரோலை போட்டு குறுக்க மறுக்க போகிறது ஒரு மேக்ஸிமம் 2 கோடி ரூபா செலவாகும். ஆனால் எம்எல்ஏ ஆகிறது கன்ஃபார்மு, சீட்டு கிடைக்கிறது கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. திமுக கடுமையான மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கருணாஸ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணி பக்கம் போயிட்டார். ஒரே ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணாசை மறைமுகமாக கலாய்க்கக்கூடிய வகையில் தான் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இப்படி பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.